ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை அம்மா சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சமையல் முடிச்சிட்டிங்களா? டிஃபன் பண்ணிட்டீங்களா? டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா? நான் வந்து சமையல் ஒன்றும் பண்ணல, டிஃபன் மட்டும் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபன் இன்றைக்கி என்னென்னா இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பார். பாருங்கள், சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார், சின்ன வெங்காயம் வணக்கி போட்டு சட்னி. தம்பி சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். இது வந்து நைட்டு வச்ச சாதம், திருப்பி ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு கொஞ்சம் சாதம் மிச்சம் ஆகிடுச்சு, அது சாதம் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அப்படியே ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பாருங்கள், புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு லெமன், அதெல்லாம் இப்போ நம்ம அடித்து குடிக்க போகிறோம் ஜூஸ் போட்டு. எதுக்காகன்னா நம்ம லிவருக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிங்க. லிவர் வந்து ரொம்ப அது வந்து எதையுமே வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு காட்டாதாம்மா. அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதன்படி கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் கூட நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக நான் சொல்கிறேன். நம்ம உடம்புல வந்து எல்லா பாட்டை விட லிவர் ரொம்ப முக்கியமாம்மா. அதனால் நம்ம லிவர் அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜூஸு. புதினாவும் போட்டுக்கலாம், கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட போடலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி வந்து ஜூஸ் போட்டு வாரத்துக்கு ஒரு நாளாவது, வாரத்துக்கு ஒரு நாள் கூட எடுத்துக்கோங்க, அதனால் ஒன்றும் இது இல்லை. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இருங்க, நான் ஜூஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நெல்லிக்காவும் புதினா நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நெல்லிக்காய், புதினா, இஞ்சி, தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஒரு 1/2 சொம்பு மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இது போட்டுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ தான் வரும் ஜூஸு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதை கொஞ்சம் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இதை குடிச்சிடுங்க. வெறும் வயிற்றில் குடித்தாலும் சரி, இல்லை சாப்பிட்டுட்டு குடித்தாலும் சரி. ஏன்னா நம்மளோட ஹெல்த்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்காக. ஏதோ தெரிஞ்ச விஷயம் நம்ம பார்க்குறோம், அதை 4 பேருக்கு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்னா இதில் வந்து வேறு எதுவும் கெமிக்கல் எல்லாம் எதுவும் இல்லை இல்லையா. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம போட்டு குடிக்கிறோம். அது உடம்புக்கு ஹெல்த்தியானது தானே, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மாதத்துக்கு ஒரு 2 டைமாவது குடிங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு 4 டைமாவது குடிங்க. மாதம் ஒரு 4 டைமாவது குடிச்சிங்கன்னா நம்ம லிவர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுமா, நல்லா இருக்குமாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ஓகே, பாய்.